அதிமுகவில் ஒருங்கிணைப்பு விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் விதித்த 10 நாள் கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்ல இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்க இருப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கை கோட்பாடுகளோடு வந்த தாவேகாவை கொள்கையற்ற கூட்டம் என்று விமர்சிக்கிறார்கள் என விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் விரும்பும் இயக்கம் ஒன்று வந்தால் அவர்கள் மீது கொள்கையற்ற கூட்டம் என்ற விமர்சனத்தை கொட்டுவது புதிதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய எதிரிகள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த விஜய், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய்க்கு வந்தவர்களை விட ரஜினி, அஜித் மற்றும் நயன்தாராவை காண அதிகமானோர் கூடுவார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதுல கடைசியா அவர் வரல, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு. இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க, உருப்படாது இல்லைன்னா. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டி இருக்கும் என்றும் கூறினார். ஏற்கனவே சொன்ன அவர் தலைவர் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைவர் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, ஒன்னு என்டிஏ கூட்டணி, 4 கூட்டணி இருக்கும். ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி நடத்தவில்லை என கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என கூறியுள்ளார். அரசியலில் நிரந்தர எதிரியோ நண்பரோ கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது பல மாட்டி நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால நாங்க ஏதோ ராஜ்யசபா மட்டுமே போக்கஸ் பண்றோன்றது கிடையாது. தனக்கு நடந்த பாராட்டு விழாவில் அதீத மகிழ்ச்சி காரணமாக அதிகம் பேச இயலவில்லை என்று இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தியதற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வீடியோவில் இதனை தெரிவித்துள்ளார். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை, அவ்வளவு ஆனந்தம். ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து எல்லோரும் அரசியல் சார்ந்த எல்லா அமைச்சர்களும், எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளோ பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்மிங்கில் சரியான பேச்சு வரல. 2024-2025 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஐடிஆர் படிவத்தில் மேற்கொண்ட சில மாற்றங்கள் காரணமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் ஜூலை 31ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் வருமானத்திற்கு ஏற்ப அபராதம் விதிக்கப்படும். திருச்சி அருகே நகைக்கடை மேலாளர் மீது மிளகாய் பொடி தூவி 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஆர்கி ஜுவல்லரி கடை மேலாளர் தனது நண்பர்கள் 3 பேருடன் திண்டுக்கலுக்கு ஆபரண நகைகளை விற்பனை செய்ய சென்றார். வியாபாரத்தை முடித்துக் கொண்டு 10 கிலோ தங்கத்துடன் காரில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். நள்ளிரவில் சிறுகனூர் அருகே காரை மறித்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடி தூவி தங்கத்தை பறித்துச் சென்றனர். திருவண்ணாமலை சிங்கம் அருகே சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் முதலை தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பெரியமலை வேடியப்பன் கோயில் அருகில் முனீஸ் என்ற இளைஞர் மாடுகளை காட்டில் ஊட்டிவிட்டு முகம் கழுவ ஆற்றில் இறங்கியுள்ளார். அப்போது முதலை கடித்து இழுத்துச் சென்றதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதலை நடமாட்டம் உள்ள இடத்தில் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை பலகை வைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் தெருநாய் கடித்ததில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது நசருதீன் என்பவரை தெருநாய் கடித்தது. இதனால் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்.
கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் 32 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் விடியல் பயணம் மூலம் 780 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்திருக்காரு. நிச்சயம் சொல்றேன், இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல விடுபட்டு போன அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் நிச்சயமாக கிடைக்கும். இன்று முதல் UPI மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகள் பெறுவதற்கான தினசரி பரிவர்த்தனை வரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கான உச்சவரம்பை NPCI எனப்படும் இந்திய தேசிய கட்டணக் கழகம் மாற்றியமைத்துள்ளது. அதன்படி இன்று முதல் தனிநபர்கள் வணிகம் சார்ந்து மேற்கொள்ளும் UPI பரிவர்த்தனைகளுக்கான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அசாம் மக்களுக்கு முன்னாள் பிரதமர் நேரு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் தராங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தான் சிவபெருமானின் பக்தர் என்றும் அவதூறு விஷயங்கள் தன்னை எதுவும் செய்யாது என்றும் கூறினார். मुझे कितने ही गालियां दे, मैं तो भगवान शिव का भक्त हूं, सारा जहर निगल देता. GST வரி வருவாயில் 77 விழுக்காடு நிதி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். GST வரி சீர்திருத்தம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. அப்போது பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் பொருட்களுக்கான GST வரி சீர்திருத்தத்தால் 140 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் என்றார். 1.8 lakh crores வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனா 90,000 ஸ்டேட்டுக்கு 90,000 சென்டருக்குன்னு போகுது. அதுக்கப்புறம் அந்த 90,000 சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட 41% ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது. அதனால மிஞ்சின 23% தான் எங்களுக்கு கிடைக்குது. மாதந்தோறும் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு தனது மூளையில் அறிவுத்திறன் இருப்பதாக கூறிய மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, பெட்ரோலில் எத்தனால் கலப்பிற்கும் தனது மகன்களின் நிறுவனங்களுக்கும் தொடர்பில்லை என்று விளக்கமளித்துள்ளார். காசாவில் எஞ்சியுள்ள கட்டடங்களை அழிக்கும் பணியை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. வான்வழி தாக்குதல்களில் கட்டடங்கள் சுக்குநூறாக சிதறும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 3 நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தானின் சில பகுதிகளில் விலகத் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில், வழக்கமாக செப்டம்பர் 17ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை விலகும் நிலையில் நடப்பாண்டு முன்கூட்டியே விலகத் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு ராஜஸ்தானின் பல பகுதிகளிலும் பஞ்சாப், குஜராத் மாநிலங்களின் சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரப்புரை பயணத்தில் நடைபெற்ற விதிமீறல் தொடர்பாக தவிக நிர்வாகிகள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை பயணத்தின் போது தனியார் மற்றும் அரசு சொத்துக்களை தவிகவினர் சேதப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் விதிமீறல் தொடர்பாக தவிக திருச்சி மாவட்ட தலைவர் கரிகாலன், மகளிர் அணி மாவட்ட தலைவர் துளசிமணி ஆகியோர் மீதும், வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ஆதித்ய சோழன், இமய தமிழன், விக்னேஷ் குமார் ஆகியோர் மீதும் 2 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதே நேரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை.